கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வெளிப்படையான இயற்கை உண்மை என்னவென்றால், எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் என்றால் நன்றாக பிடிக்கும். எந்த ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆண் என்றால் பிடிக்கும். அதாவது ஒரு ஆணிடத்தில் நம்ம காசை வைத்து ஒரு ஆணிடத்தில் நிறைய காசு, பணம், நிறைய பொருட்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்களை வைத்து ஒரு பெண்ணையும் அவனுக்கு ஞாபகம் ஊட்டினா, முதலாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? பணம் கொடுக்குறக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், பொருள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், இன்னும் பல சவுல்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அவர் பெண்ணை குறித்து போனால் அந்த பெண்ணை தான் முதலாக விரும்புவான். இதே மாதிரி தான் பெண்களும். எதற்கு இதை சொல்ல வருகின்றால், இயற்கையாகவே ஒரு ஆண் பெண்ணை மிக முக்கியமாக விரும்புகிறான். ஒரு பெண் அதுபோல் ஒரு ஆணை மிக முக்கியமாக விரும்புகிறாள். அப்போது ஆணுக்கு பொண்ணை பிடிக்குது, பொண்ணுக்கு ஆணை பிடிக்குது. ஆனால் அந்த ஆண் ஒரு மனைவி என்ற நிலைமைக்கு வருகிற பொழுது மனைவியை பிடிக்காமல் போயிடுது. ஏன்? மனைவி பெண் தானே. பெண்ணை விரும்புகிற ஒரு ஆண் அந்த பெண் மனைவி என்ற ஒரு நிலையில் வருகிற பொழுது பல நேரங்களிலே விரும்ப இயலாதவனாக போகிறான். ஒரு ஆணை விரும்புகிற ஒரு பெண் அந்த ஆண் தனக்கு கணவனாக வருகிற பொழுது அந்த கணவனை விரும்புவதற்கு தடுமாறுகிறாள். வாழ்க்கை சூழல்களில் சில வேளை அப்படி ஏற்படுகிறது. நிறைய குடும்பங்களில் பெண் வெறுக்கப்படுகிறாள், ஆண் வெறுக்கப்படுகிறான். ஏன்? பெண்ணைத்தான் ஆண் மிக முக்கியமாக தேடுவான், ஆணைத்தான் பெண் மிக முக்கியமாக. ஆனால் அந்த பெண் தன்னுடைய மனைவியாக இருக்கும் பொழுது, அந்த ஆண் தன்னுடைய கணவனாக இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வதற்கும் நேசிப்பதற்கும் ஒத்து செல்வதற்கும் கடினங்கள் ஏற்படுகிறது. காரணம் என்ன? பெண்ணை விரும்புகிறவன் ஏன் மனைவியை வெறுக்கிறான்? ஆணை விரும்புகிறவள் ஏன் கணவனை வெறுக்கிறாள்? வேறொன்றுமில்லை, பெண்ணை விரும்புகின்ற அந்த மனநிலைக்கு பின்னால் இருக்கிற உணர்வு வேறு, ஒரு மனைவியை விரும்புகிற மனநிலைக்கு பின்னால் இருக்கிற உணர்வு வேறு. ஒரு மனைவியை விரும்பினா அந்த மனைவியினிடத்தில் இருக்கின்ற பல காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒரு கணவனை விரும்புகிறதாக இருந்தால் அந்த கணவனிடத்தில் இருக்கிற பல காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் கணவனிடத்தில் இருக்கும். ஒரு பெண்ணிற்கு பிரியமில்லாத காரியங்கள் கணவனிடத்தில் இருக்கும். பெண் விரும்பாத சுபாவம் கணவனிடத்தில் இருக்கும். பெண் விரும்பாத பழக்கம் கணவனிடத்தில் இருக்கும். அதே போல் ஒரு ஆண் விரும்பாத காரியம் மனைவியிடத்தில் இருக்கும். கருத்துக்களை வித்தியாசம் இருக்கும். எல்லா விதத்திலும் ஒரு ஆணுக்கேற்ற ஒரு பெண்ணாக அந்த மனைவி இருக்கிறதில்ல. எல்லா விதத்திலும் ஒரு பெண்ணிற்கு ஏற்ற கணவனாக ஒரு ஆண் இருப்பதில்லை. அங்கு தான் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், பெண் என்பவளை எந்த ஆணும் விரும்புவான், ஆண் என்பவனை எந்த பெண்ணும் விரும்புவாள். ஆனால் கணவன் மனைவி என்று வருகிற பொழுது தான் உண்மை வெளிப்படும். அங்கே என்ன தேவைப்படுகிறது? ஒருவரை நாம் விரும்புகிற பொழுது, மனைவி என்ற ஸ்தானத்தில் ஒருத்தர் விரும்புகிற பொழுது, கணவன் என்ற நிலைமையில் விரும்புகிற பொழுது, அவர்களிடத்தில் இருக்கிற குறை நிறைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் கிறிஸ்துவின் தேவனுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவருக்கொரு என்ன செய்ய வேண்டும்? என்ன ஏற்றுக்கொள்ளுகிறது? ஒரு பெண்ணை ஆண் ஏற்றுக்கொள்ளுகிறது எளிது, ஒரு ஆணை பெண் ஏற்றுக்கொள்வது எளிது. ஆனால் கணவன் மனைவி என்ற நிலையில் வருகிற பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற நாம் விரும்ப முடியாத பல காரியங்களை, நாம் வெறுக்கிற பல காரியங்களை ஏற்றுக்கொள்வது கடினம். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருந்தால்தான் கணவன் மனைவியாக வாழ முடியும். எல்லா விதத்திலும் மனைவி எனக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஒரு மனைவியோடு வாழ முடியாது. எல்லா விதத்திலும் நான் விரும்புகிறபடி கணவன் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரு கணவனோடு வாழ முடியாது. அப்போ இந்த வாழ்வதற்கான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? ஆகையால் தான் முதலாவது கர்த்தரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு வாழ வேண்டும். கர்த்தரோடு வாழுகிற பொழுது நல்ல பண்புகளை அவர் நமக்குள் உருவாக்குவார். தாழ்மை உருவாக்குவார், பொறுமை உருவாக்குவார், சாந்த குணத்தை உருவாக்குவார். இவைகளை கொண்டுதான் மனைவியிடத்தில் வாழ முடியும். இவைகளை கொண்டுதான் கணவனிடத்தில் வாழ முடியும். ஒரு பெண்ணை விரும்புவதற்கு ஒரு ஆணாக இருந்தால் போதும், ஒரு ஆணை விரும்புவதற்கு ஒரு பெண்ணாக இருந்தால் போதும். ஆனால் ஒரு கணவனை விரும்புவதற்கு ஒரு பெண் நல்ல குணங்களை உடையவளாக இருக்க வேண்டும். ஒரு மனைவியை விரும்புவதற்கு ஒரு கணவன் நல்ல பண்புகளை உடையவனாக இருக்க வேண்டும். இந்த பண்புகளையும் குணங்களையும் தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். எனவே முதலாவது கர்த்தரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும், கர்த்தரோடு சேர்ந்து வாழ வேண்டும். கர்த்தர் மூலமாக பண்புகள் உருவாக வேண்டும். யோவான் 15:8 அதைத்தான் சொல்லுகிறேன், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்.
அந்த கனிகளை கொண்டு தான் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும். நமக்கு விரும்பின விதமாக எல்லாம் அமையும் என்று எதிர்பார்த்து செல்ல முடியாது. நாம் விரும்பாத காரியங்களையும் சேர்த்துத்தான் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்கிற ஆற்றலை, பண்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பண்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.